வெல்கம் டு ரகோர்லாக். நேற்று நான் காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சிபுரம் எப்படி அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் தான் அது. ஆக்சுவலாக இங்கேருந்து அம்பத்தூர்லேருந்து அரக்கோணம் போனேன், அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரம் போனேன், காஞ்சிபுரத்துலேருந்து மாமூண்டூர் போனேன், மாமூண்டூர்லேருந்து ஒரு நெய்வாய் பந்தல்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து ஷேரோட்டில் போயிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஊர் வந்து ரொம்ப இன்டர் வில்லேஜ். அங்கே தான் போயிருந்தேன். அங்கே ஒருத்தரை பார்த்தேன், ஏகேவசம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடியோ தான் நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன். இது மாதிரி நான் வில்லேஜுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்தவங்கிட்ட வேலை செய்யறது நம்மளுக்குன்னு ஒரு நல்லா இருந்ததுன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாங்க. ஆனால் அவர் 17 ஏக்கர் அவர் ஓகே, அவருக்கு கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு அந்த 17 ஏக்கரை. இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண மாட்டேன். இதோட நாளைக்கு சண்டே வந்து பண்ருட்டி போகிறேன். பண்ருட்டில் அங்கே ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அதேமாதிரி இன்னொருத்தர் வந்து பலாப்பழத்தில் என்னென்ன மதிப்பு கூட்டி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு, ரகு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. நான் சரி வர சார் அப்படின்னா, நாளைக்கு நான் பண்ருட்டி தான் போகிறேன். பண்ருட்டினா தெரியும், 2 விஷயத்துக்கு ஃபேமஸுங்க. ஒன்று வந்து பலா, இன்னொன்று முந்திரி. ரெண்டுமே வந்து ஃபேமஸ். ஃபேமஸ் மீன்ஸ் என்னன்னா அங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு காரணம் என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்றே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றே இந்த கால சூழ்நிலையாக இருக்கலாம். மெயின் வந்து மண்ணுங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதாவது கேரளாவுக்கு அடுத்தது நம்ம மார்த்தாண்டம் நாகர்கோயிலாம் கூட செம்மண் தான். அதேமாதிரி பண்ருட்டிலையும் வந்து ஃபுல்லாக செம்மண்ணுங்க. அந்த மண்ணோட வளமாக இருக்கலாம். அதுக்கு அங்கே போனாலே சரி அந்த முந்திரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நாளைக்கு நான் இதுதான் பண்ருட்டி தான் போக போகிறேன். நீ சனிக்கிழமை, ஆமாம் நாளைக்கு நான் மார்னிங் கிளம்பிட பண்ருட்டி போக போகிறேன். சரி, இப்போ என்ன ஆக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல வீட்டில். போய் பார்த்துட்டு அதை சாப்பிட்டு நாளைக்கு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ருட்டி போகணும். இன்றைக்கி சனிக்கிழமை. ஏன் சீரியஸாக பண்ண ஒரு விஷயத்த காமெடி பண்ணாதீங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் எங்கள் வீட்டில் எப்பவுமே பொங்கல் தான் இருக்கும். நேற்று ஷூட்டிங் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. நாளைக்கு ஷூட்டிங் நாளைக்கு சொன்ன பண்ருட்டி போகிறேன் நான். நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன் வீட்டில். ஆனால் அவங்களுக்கு அந்த தோசை சுட கஷ்டமாக இருக்குது, அது நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு முதுகுவலி. அதனால் செம்ம சாப்பாடு மட்டும் சரிங்க, நல்லா கட்டுன்னு வரணும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஜிம்முக்கு போகிறேன், டயட்டில் இருக்கிறேன்ட்டு. டயட்டே இருக்கு, அது ஏன்றாங்க. செம்ம கட்டுங்க சாப்பாடலாம். அதே அளவுக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க. அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு டயட்டு ப்ரோட்டீன் எடுக்கிறது நல்லா தின்னுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்க உடம்பு, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த அளவுக்கு சாப்பிடணும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் உட்காந்தே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். சட்னி ஃப்ரிட்ஜில் இருக்கோ? சில்லுன்னு இருக்குங்க. வேண்டாம் சட்னியா, வயிறு உழைப்பு வேண்டாம். சில்லுன்னு இருக்குல்ல, ஊற்றிருப்பேன். ஏற்கனவே வயிறு வருது, அதனால கடையில் விட்டோம். அதனால் டயட்லாம் இருக்காதுங்க, ஃபுல் கட்டுங்க. சரி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அப்படி நம்ம சாப்பிடலையும் ஒரு நாள் வருத்தப்படுவோம், நல்லா சாப்பிடலேன்ட்டு. அதனால் சாப்பாடு மட்டும் சரி ஃபுல் கட்டுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும்
வாரத்தில் ஒரு 4 நாளாச்சு பண்ணுங்க. கஷ்டமாக தான் இருக்கும், ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டம் தாங்க, பழகிட்டுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அது கஷ்டமாகவே இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 1 ஹவர் நம்ம கஷ்டப்பட போகிறோம், அதுக்கப்புறம் 23 மணி நேரம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ போகிறோம் வாழ்க்கையாக. சரிங்களா? நம்ம டெய்லி ஒரு 1 ஹவர் பண்ணுறது என்ன சொல்கிறது, அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு நம்மளை ஃபிட்டாகவே வச்சுருக்கோம்.